சரி, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட இடைப்படுவாராக. ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய சபைக்கு நாம் என்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி யோசித்த போது ஆண்டவர் எனக்கு காண்பித்த இந்த சங்கீதத்திலிருந்து தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன். அந்த சங்கீத புஸ்தகத்திலே 102வது சங்கீதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 16வது வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே எழுதும்போது அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை, தேவாதி தேவனை குறித்து விசுவாசத்தோடு அந்த சங்கீதக்காரன் பண்ணுகிற ஒரு அறிக்கையை தான் நாம் வாசிக்க கேட்டோம். அவர் சொல்லுகிறார், திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. 62ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான். நம்முடைய தேவனுக்கு பேரே என்ன பேர் தான்? ஜெபத்தை கேட்கிறவர் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பெயர். எத்தனையோ பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடித்த பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த உலகத்திலே பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளிலே நாம் யாரிடத்திலாவது போய் எதையாவது கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அதுவும் குறிப்பாக திக்கற்ற பிள்ளைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள் பல நேரங்களிலே அவர்கள் சில இடங்களிலே சென்று காரியங்களை கேட்கும்போது அவர்களுக்கு தேவையான உதவி என்ன செய்யாது? கிடைக்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், திக்கற்றவனுடைய ஜெபத்தை அல்லது திக்கற்றவனுடைய வேண்டுதலை இந்த உலகம் என்ன செய்யும்? அலட்சியம் பண்ணும். ஆனால் தேவாதி தேவன் என்ன செய்கிறது இல்லையாம்? திக்கற்றவனுடைய ஜெபத்தையும் அவனுடைய கூக்குரலையும் அவனுடைய வேண்டுதலையும் அலட்சியம் பண்ணாத ஒரு நல்ல ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளின் காலை வேளையிலே என்ன சூழ்நிலையோடு கூட, என்ன எண்ணத்தோடு கூட, என்ன விதமான உள்ளத்திலே பலவிதமான குழப்பங்களோடு கூட என்னுடைய ஜெபங்கள் அலட்சியம் பண்ணப்பட்டு விட்டதோ, என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே எட்டாமல் போய்விட்டதோ, என்னுடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் தன்னுடைய காதுகளை மறைத்து கொண்டாரோ என்று சொல்லி பலவிதமான கேள்விகளோடு நீங்கள் வந்திருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தையை தருகிறார். நம்முடைய தேவன் அவர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை ஒருபோதும் அலட்சியம் பண்ணுகிறதில்லை. ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமா விசுவாசத்தோடு கூட அந்த வார்த்தையை 100% நம்பிக்கையோடு சொல்லலாம். நம்முடைய தேவன் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிறதில்லை. அந்த சங்கீதக்காரன் முதல் 2 வசனத்துல சொல்லும் போது வாசிங்க பார்ப்போம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். அந்த சங்கீதம் முழுவதுமே நீங்கள் வாசிக்கும் போது அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது எல்லாம் இதுதான். ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்தை நான் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன். எனக்கு நீங்க என்ன செஞ்சிருங்க? பதில் கொடுத்துருங்க. எனக்கு நீங்க என்னன்னு கேட்டுருங்க. என்னுடைய கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக என்று சொல்லுகிறான் முதல் வசனத்துல. அடுத்து சொல்லும் போது, என் ஆபத்து நாளில் உம்முடைய முகத்தை என்ன செஞ்சிடாதீங்க? மறைச்சிடாதீங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அடுத்து சொல்லும் போது, உம்முடைய செவியை எப்படியாவது என்னிடத்துல சாச்சிருங்க. எப்படி சாச்சிருங்க? தீவிரமா எனக்கு உத்தரவு அருளும் வண்ணமாக. எத்தனை பேருக்கு இந்த ஜெபம் இருக்கு? சங்கீதக்காரனுடைய ஜெபம் போல காணப்பட்டாலும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம். உண்மைதானே? அது என்ன சூழ்நிலை தெரியுமா? அந்த சங்கீதத்தோட தலைப்பை வாசிங்க பார்ப்போம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதங்கள்லயே நிறைய தலைப்புகள் இருக்கும். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், அந்த சூழ்நிலையில பாடின சங்கீதம், தாவீது பாடின சங்கீதம், இப்படி நிறைய இருக்கும். ஆனா இருக்கிற சங்கீதத்திலே ரொம்ப வித்தியாசமான தலைப்புனா இதுதான். ஏன்னா ஆவியானவர் யார் அந்த சங்கீதத்தை பாடுகிறார் என்று எழுதவே இல்லை. நானும் யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஆண்டவரே அந்த பேரை எழுதலன்னு. இது எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிற ஒரு ஜெபம்.
அப்படிதானே? எல்லாரும் துயரத்தின் பாதையை கடந்து செல்லுகிறோம். அதுவும் அந்த வசனம் போட்டு அந்த இதுல தலைப்புல போட்டிருக்கு, துயரப்படுகிறவன் எதுல மூழ்கி இருக்கிறானா? துக்கத்துல மூழ்கி இருக்கிறானா. இன்னொரு சங்கீதத்தில் வாசிக்கிறோம்ல, வெள்ளங்கள் என்மேல் புரண்டு வருகிறது அப்படின்னும் போது பெரு வெள்ளமாகிய அந்த துக்கத்துல மூழ்கி எல்லா நம்பிக்கையும் இழந்து போன, இதற்கு மேல நான் யாரையும் கூப்பிட முடியாது, எந்த மனிதனும் எனக்கு உதவி செய்ய முடியாது, என்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாவற்றின் மேல் இருந்த நம்பிக்கை முற்றிலும் அற்று போய்விட்டது என்ற நிலைமையில மூழ்கி போன பிற்பாடு உள்ளிருந்து தன்னால இருக்கிற பலத்தை உபயோகித்து சங்கீதக்காரன் கூப்பிடுறான். அதே நிலைமையில பல நேரங்களில் நீங்களும் நானும் தள்ளப்பட்டிருப்போம். அந்த ஜெபத்தெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் நிறைய காரியங்களை சொல்லிட்டு தான் 16ஆம் வசனத்துல ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை வெளிப்படுத்துகிறான். அப்பா, நான் திக்கற்ற நிலைமையில இருக்கிறேன், ஆனா என்னுடைய ஜெபத்தை நீர் என்ன செய்கிறது இல்லை, அலட்சியம் பண்ணுகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, அந்த வார்த்தையை அவர் சொல்லாம அந்த சங்கீதத்தை எழுதி இருந்தார்னா ஒரு அவநம்பிக்கையின் சங்கீதமாவே மாறி போயிருக்கும். இன்னும் அதுல தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது நிறைய காரியங்களை எழுதுறாரு. என் இருதயம் 4ஆம் வசனத்துல, என் இருதயம் என்ன ஆயிருச்சான், புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்தது. நம்முடைய உடம்புல எல்லா பாட்டும் ரொம்ப முக்கியமான பாட்டு தான், ஆனா இருதயம் ரொம்ப முக்கியமான பார்ட் இல்லையா? அதை உடம்பை ஃபுல்லாக இயக்கிறதே யார் தான்? அவர் தான் பிளட்டை பம்ப் பண்ணி இயக்குறார். அந்த வேதனை எப்படி இருக்குதான் அந்த சங்கீதக்காரனுக்கு, இருதயத்தை ரோட்டில் ஓரத்தில் அந்த கார்பரேஷனில் புல் வெட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, அப்படி வெட்டி தூக்கி போட்டு அது எப்படி காஞ்சி போதோ அப்படி காஞ்சி போச்சான். அப்படி இருதயம் வெட்டப்பட்ட நிலைமையில உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். ஆனால் அடுத்த அந்த 2வது பகுதி 4ஆம் வசனத்தில் நல்லா இருக்கு. உலர்ந்து போயிற்று என் போஜனத்தை, ஆமா, என் போஜனம் என்ன ஆயிடுச்சான், புசிக்க மறந்து போச்சு. அவ்வளவு துக்கம், அவ்வளவு துயரம், சாப்பாடே என்ன ஆயிடுச்சு, மறந்து போயிடுச்சு. ஆனா இந்த காலத்துல அந்த வார்த்தை உண்மையான எனக்கு தெரியல. எது நடந்தாலும் நமக்கு எது முக்கியம்? ஆமா, துக்கப்பட்டா என்ன, துயரப்பட்டா என்ன, எதுக்கு பசியோட அழுவணும், சாப்பிட்டு அழுவோமப்பா. எது நடந்தாலும் முதல்ல சாப்பாடு நமக்கு. அதனால இந்த வார்த்தை இன்னைக்கு போதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய இடத்துல நானே கேள்விப்பட்டிருக்கேன், என்ன கஷ்டம் தான் என்ன, சாப்பிட்டுட்டு உட்காந்து அழுவ. ஆமா, நான் ஒரு மரண வீட்டிலேயே பார்த்துருக்கிறேன். மரணத்தை அடக்கம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு, மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என்ன பண்றது அவரெல்லாம், ஓய் 2 கொட்டு வைக்கணும் போல இருந்துச்சு, மண்டையில் வைக்க முடியாது. அது வந்து நம்ம சவுத்தில் உள்ளவங்களுக்கு அந்த மீன் 4 நாள் சாப்பிடலன்னா என்ன ஆயிரும், துக்க வீட்டில் தான் உட்காந்துருக்குறோம். ஆனால் என்னது, ஆமாம், அந்த வசனம் இந்த காலத்துக்கு பொருந்தாது. ஆனால் சங்கீதக்காரன் அன்னைக்கு எப்படி எழுதியிருக்கிறான் பாருங்க. அவ்வளவு வேதனை நிமித்தமாக சாப்பிடணுங்கிறது என்ன ஆயிடுச்சு, மறந்தே போயிடுச்சு. அடுத்து சொல்றாரு, நான் நித்திரை இல்லாமல் 7ஆம் வசனத்தில் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேனா. யோசிச்சு பாருங்க, நித்திரை இல்லாம ஒரு குருவி வீட்டு மேல தனியா உக்காந்து கியான்னு கத்திக்கிட்டு இருக்கு. அப்படி நிலைமையில இருக்கிறார் அந்த சங்கீதக்காரன். ஆனா இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது நிறைய காரியங்களை நான் தியானித்தேன். அதுக்குள்ள அதை காமிச்சேன்னா பிரசங்கத்துக்குள்ளே போக முடியாது. 9ஆம் வசனம் வாசிங்க. நீர் என்னை உயர தூக்கி தாள தள்ளினீர். ஆண்டவர் என்ன செஞ்சாராம், சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர் பார்த்திருக்கிறார், ஆண்டவர் இவரை உயர்த்தினதை பார்த்திருக்கிறார். என்ன ஆண்டவர் பயங்கரமான உயரமான உன்னதமான இடத்திற்கு என்னை ஆண்டவர் உயர்த்தி வச்சாரு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாராம், ஆமா, ஆண்டவரை தான் தள்ளிட்டாராம். தள்ளுவாரா ஆண்டவர்? ஆண்டவர் உயர தூக்குவாரா? நம்மள தூக்குவாரா? தூக்குவாருன்னு சொல்றவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் கீழே தள்ளுவாரா? பரவாயில்ல, உண்மையில ஆவிக்குரிய சபை. இதுக்கு மட்டும் ஆமேன்னு சொல்லாம இருந்திருந்தீங்க, நானே வந்து மைக்ல ஆளுக்கு ஒரு மண்டையில 2 போட்டிருப்பேன். உயர தூக்குற ஆண்டவர் கீழே என்ன செஞ்சிருவாரு, ஓட்டுருவார். ஏன் தள்ளுவாருன்னா அந்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. தாள தள்ளி நீர் உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானே. அப்ப இந்த சங்கீதக்காரன் எதனால இவருக்கு வேதனை வந்துச்சு, ஆண்டவருடைய சினத்திற்கும் அவருடைய கடும் கோபத்துக்கும் இவர் என்ன ஆயிருக்கிறாரு, உள்ள ஆயிருக்கிறார். அந்த உணர்வு இல்லாம ஒரு ஜெபம் பண்ணப்படுமானால் அதுல ஒரு புண்ணியமும் கிடையாது. இவருக்கு எவ்வளவு துயரம் வந்திருக்குது, ஆனா அவன் தன்னையும் அனலைஸ் பண்ணி பார்க்கறான். ஆண்டவருடைய கோபத்துக்கு நான் என்ன ஆயிட்டேன், ஆளாயிட்டேன்.
என்ன செஞ்சாருன்னு நமக்கு தெரியல. ஒரு சிலர் சொல்றாங்க இது தாவீது எழுதின சங்கீதம்னு சொல்றாங்க. நடுவில் அங்கே சீயோன் அப்படி இப்படிலாம் வர்றதுனால ஒரு சிலர் இதை இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமையாக இருந்தப்போ அங்கே தானியேலோ அல்லது நெகேமியாவோ எரேமியாவோ எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அது நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சங்கீதக்காரன் இப்படிப்பட்ட துக்கமான சூழ்நிலை இருந்தாலும், பல காரணங்களை அவன் சொன்னாலும், அவனுடைய நிலைமையை சொன்னாலும், ஏன் இது நடந்திருக்கும் என்பதையும் அவன் அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலை, தவறவே இல்லை. அதுதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். துயரம், வேதனை, துக்கம் இதுக்கெல்லாம் ஜெபிப்பது நல்லது. ஆனால் இது ஒருவேளை ஆண்டவருடைய சினத்திற்கு நான் உள்ளாகிட்டேனோ, ஆண்டவரை நான் கோபப்படுத்தி விட்டேனோ, என்னுடைய வாழ்வில் ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாக, அந்த சங்கீதத்தில் அவர் சொல்றதெல்லாம் எனக்கு செவி கூட ஆண்டவரே, என்னை மறைச்சிடாதையும் என்னை மறந்துடாதையும் இப்படியே தான் சொல்லிக்கிட்டே வர்றாரு. நீதிமொழிகள் ஒரு நல்ல வசனம் இருக்கு. 1ஆம் அதிகாரம் எடுங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? நீதிமொழிகள் 1ஆவது அதிகாரத்தில் நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனத்தோட ரொம்ப வித்தியாசமான வசனம் வாசிங்க. 28வது வசனம். நீதிமொழிகள் 1:28. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். நமக்கு தெரிஞ்ச வசனம்லாம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் தான் தெரியும். ஆனால் இந்த வசனம்லாம் நம்ம படிக்க மாட்டோம். படித்தாலும் இது அப்படியே போயிடும் வேகமாக. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அப்புறம் அதிகாலையில் என்னை தேடுவாங்க, ஆனாலும் என்ன செய்ய மாட்டாங்களாம், கண்டடைய மாட்டார்களாம். இது என்ன, ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? அதே அதிகாரத்தில் அதுக்கு காரணத்தையும் சொல்றாரு பாருங்க. 25ஆம் வசனம் வாசிங்க. என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள், ஆகையால் நானும் நீங்க ஆபத்து காலத்தில் கூப்பிடும்போது என்ன செய்ய மாட்டேன். ஆமா, பல நேரத்தில் ஆண்டவர் தருகிற ஆலோசனையை தள்ளுறதுனாலேயே அந்த சங்கீதக்காரனை போல துயரப்பட வேண்டிய, துக்கப்பட வேண்டிய, மூழ்கின சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். அது ரொம்ப கஷ்டம், அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியே வர்றது. அதனால நல்லா இருக்கும்போதே ஆண்டவர் தருகிற ஆலோசனையின்படி செவி கொடுத்து அப்படியே போயிட்டோம்னா லைஃப் என்ன இருக்கும், நல்லா இருக்கும், சுமூகமாக போயிடும். பல நேரங்களில் இந்த துயரம், துக்கங்கள் வருவதற்கு ஆண்டவருடைய ஆலோசனையை தள்ளினது தான் காரணம் என்பதையே நாம் மறந்து போய்கிறோம். அதை நிதானிக்க கூடாமல் போய்விடுகிறோம். நான் ஜெபத்தை கேளாதவர்னு ஒரு செய்தி பேசியிருக்கிறேன், சரியா? ஜெபத்தை என்னது கேளாதவர்னு நிறைய காரியம் சொல்ல முடியும். அதில் நான் ஒரு செய்தி பேசியிருக்கிறேன், அது யூடியூப்ல இருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த லேம்ப் அண்ட் லைட் சேனலில் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். வேதத்தை கற்றுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க பாருங்கள், ஏன் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டாருன்னு. இந்த வசனத்தை சொன்னது யார் நீதிமொழிகளில்? சாலமோன் ஞானி. ஞானம் கிடைச்ச உடனே அப்படியே டாம்னு எழுதிட்டாரு. ஆலோசனையை தள்ளுனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டாருன்னு சொல்லி அவர் கேட்டார் ஆலோசனைய. ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் லைனா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிஸ்லயும் ஒரு ஒய்ஃபை தேடிக்கிட்டாரு. ஆண்டவர் 2 முறை தரிசனமாகி சாலமோனோடு பேசுகிறார். கடைசியில் என்ன ஆகி போச்சு, முழு தேசத்தையும் பிளந்துட்டு 2ஆ பிரித்து விட்டுவிட்டு கடைசியில் வயசான காலத்தில் வானத்தின் கீழே பூமியின் மேலே என் கண்ணுக்கு பிரியமானது எல்லாத்தையும் அனுபவிச்சேன், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா மண்ணா போச்சு. நல்லா இருந்த காலத்தெல்லாம் ஆண்டவருக்காக பயன்படுத்தாம வீணாக்கிட்டு கடைசியில் உட்காந்து எழுதுறார். யோசிச்சு பாருங்க, துயரங்கள், துக்கங்கள் சத்துரு கொண்டு வருகிறான். ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை என்னால் வந்திருக்குமோ, ஆண்டவரை நான் கோபப்படுத்தி விட்டனோ, யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை, அவர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிறது இல்லை. பக்கத்தில் இருக்க கையை பார்த்து சொல்லுங்க, மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெபத்தை ஆண்டவர் அலட்சியம் பண்ணுகிறது இல்லை. ஆமா, உங்களுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் அலட்சியம் பண்ண மாட்டாரு. ஆமா, கையை கொடுத்து சொன்ன எல்லாருடைய ஜெபங்களும் கேட்கப்படும். நான் கையை கொடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்துருந்தவங்க ஜெபத்தை ஆண்டவரே நீர் கேட்பீராக. சரி, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவரை தேடி வந்து இந்த திக்கற்ற நிலைமையில் இருந்து கூப்பிட்ட ஒரு பெண்ணை தான் நான் காண்பிக்க போகிறேன். எனக்கு நேரம் இல்லை, நான் நிறைய பேசணும்னு ஆசை,
ஆனால் நிறைய பேருக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் சீக்கிரம் முடிச்சிருங்கன்னு நேற்றே என்னுடைய அருமை தங்கை பெட்ஸி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வளவளெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் இருக்குது, அதனால் ஒழுங்காக சீக்கிரம் முடிச்சுட்டு போயிருங்க அப்படின்னு நேற்றே சொல்லிட்டாங்க. அதனால் நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன், பயப்படாதீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றால் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டால் அவளுக்கு பிரதியுத்தரமாக போதும். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. என்னையா விடிய விடிய திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ண மாட்டாருன்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே எடுக்கிற வசனம் எப்படி இருக்கு? தலைக்கீழ இருக்கு. ஒரு பெண் அங்கே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே வருகிறாள். அவள் கூப்பிட்டு கொண்டே வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் கொடிய பிசாசின் வேதனைக்குட்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி அவள் கூப்பிட்டு கொண்டே வரும்போது எந்த திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜபத்தையும் அலட்சியம் பண்ணாத ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு என்ன சொல்லல? மறு உத்தரவே சொல்லல. வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சம்பவத்தை நீங்கள் பல முறை வாசித்திருப்பீர்கள். இது தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே கேட்டிருப்போம், எல்லாருமே வாசிச்சிருப்போம். ஆனால் பல நேரங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்களை எல்லாம் நாம் ஏதோ ஒரு சம்பவம் போல ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதம் செய்தார் என்கிறதான ரீதியில மட்டும் தியானித்துட்டு போயிடுறோம். அதனால நிறைய காரியங்கள் நமக்கு விளங்குறது இல்லை. நீங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் நீங்கள் கவனித்திராத சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தருவேன். சரியா? அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மத்தேயு எழுதும்போது அவர் எங்க போனாராம்? நல்லா சத்தமா சொல்லுங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அங்கே போகும்போது என்ன நடக்கிறது? அங்கே குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி. எந்த ஸ்திரீ? ஆமா, எங்க போனார் இயேசு? தீரு சீதோனுக்கு போனாரு. அங்க யாரை பார்த்தாரு? கானானிய ஸ்திரீயை பார்த்தார். கானானிய ஸ்திரீனா யாரு? கானானியர்னா யாரு? கானான் தேசத்துல இருந்த அந்த அந்நிய ஜாதியான ஜனங்கள். கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போதே ஆண்டவர் சொன்னார், கானான்ல இருக்கிற எல்லா ஜாதிகளையும் நீங்க அழித்தரணும், அவங்களெல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரால் வெறுக்கப்பட்டிருந்த ஒரு ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு பெண்ணை அங்கே ஆண்டவர் பார்க்கிறார். அந்த பெண் தான் ஆண்டவரை தேடி வருகிறார். இன்னும் நல்லா கவனிங்க, அந்த தீரு சீதோன் என்பது இஸ்ரவேல் தேசத்தின் ஒரு பகுதி அல்ல, அது ஒரு புறஜாதி பட்டணம். எந்த பட்டணம்? ஒரு அந்நிய தேசம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உங்க பைபிள்ல பின்னாடி ஒரு மேப் இருக்கும், பாலஸ்தீனா தேசத்தின் வரைபடம் அல்லது அந்த கானான் தேசத்தின் அந்த வரைபடம் அப்படின்லாம் சில பைபிள்ல இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியில வடக்கு பகுதியில மேல அந்த தீரு சீதோன்னு போட்டிருக்கும். சரியா? அப்ப ஆண்டவர் எங்க போயிருக்கிறாரு? இஸ்ரவேல் தேசத்தை விட்டு ஒரு அந்நிய தேசத்திற்கு போய் இருக்கிறாரு. அங்க யூத பெண் அல்ல, ஒரு கானானிய பெண் இயேசுவை பார்க்க வருகிறாள். இதே சம்பவத்தை மார்க்கும் தன்னுடைய சுவிசேஷத்திலே எழுதி வைத்திருக்கிறார். லூக்காவும் எழுதல, யோவானும் எழுதல, மார்க்கு இந்த சுவிசேஷத்திலே தன்னுடைய புஸ்தகத்திலே இந்த பெண்ணை குறித்து எழுதியிருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், அங்கே 24ஆம் வசனத்திலே அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளுக்கு போனார். இப்ப வாசிங்க பாப்போம், 26ஆம் வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீ சீரோபேனிகேயா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். போதும் 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 போதும். என்ன கவனிச்சிங்க? கிரேக்க ஸ்திரீ. பத்தே என்ன சொன்னாரு? ஆமா, கிரேக்க ஸ்திரீயா கானானிய ஸ்திரீயா? சொல்லுங்க, கிரேக்க ஸ்திரீயா கானானிய ஸ்திரீயா? இந்த பக்கம் இருக்கவங்களா ஏதாவது சொல்றாங்களா பார்ப்போம். மத்தேயு சொன்னது சரியா, மார்க்கு சொன்னது சரியா? இந்த பக்கம் இருக்கவங்களா நான் வாயை திறக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்க சொல்லுங்க. கானானிய ஸ்திரீ. மார்க்கு போய் சொல்லிட்டாரோ? கிரேக்க ஸ்திரீ தானா? கானானிய ஸ்திரீன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. கிரேக்க ஸ்திரீயா? கிரேக்க ஸ்திரீ தான்.
சரி, இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம், போயிடும் நேரம். சரி, 4 சுவிசேஷங்களிலுமே நல்ல கவனிங்க, என்ன பைபிள் ஸ்டடி மாதிரி தான் இருக்கும். 4 சுவிசேஷங்களிலுமே சில அற்புதங்கள் நடந்த சில சம்பவங்கள் சற்று வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கும். ஏனென்றால் இந்த 4 சுவிசேஷங்களும் வித்தியாசமான ஜனக்கூட்டங்களுக்கு என்று எழுதப்பட்டது. யாருக்கு எழுதப்பட்டது? வித்தியாசமான ஜனக்கூட்டங்களுக்கு என்று எழுதப்பட்டது. ஆக எழுதப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்களுக்கு ஏற்ற வகையில் எழுதப்பட்டிருக்கிறது. இது நீங்க மறந்துடக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் யூதர்களுக்கு என்று எழுதப்பட்டது. யாருக்கு எழுதப்பட்டது? யூதர்களுக்கு. அதனால தான் இது நிறைய நான் சொல்லலாம், ஆனால் நேரம் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் எல்லாத்துலையும் நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு நிறைய பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்களை கோட் பண்ணுவார். அதுவும் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற, மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற நிறைய வாக்கு தத்தங்களை கோட் பண்ணுவார். அது யாருக்கு நல்லா தெரியும்? யூதர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அது யூதர்களுக்கு என்று எழுதப்பட்ட புஸ்தகம் என்பதனாலே மத்தேயு யூதர்களுக்கு ஏற்றவாறு எழுதியிருக்கிறார். இன்னும் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் மெயினா கிரேக்கர்களை மனதிலே வைத்து எழுதப்பட்ட நிருபம். அதுல எழுதப்பட்டிருக்கிற நிறைய காரியங்கள், லூக்காவே ஒரு கிரீக் ஸ்காலர், அவர் கிரேக்ல தான் எழுதியிருக்கிறாரு. அந்த கிரேக்க சாம்ராஜ்யம், கிரேக்க மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வண்ணம் அவர்களுக்கு ஏற்றவாறு அவர் எழுதியிருக்கிறார். இந்த மார்க்கு எழுதினது ரோமன்ஸ்காக எழுதினது. யாருக்கு எழுதினது? ரோமர்களுக்காக. இந்த ரோமர்கள் எப்பவுமே அவங்களுக்கு எல்லாத்தையும் சுருக்கமாக தான் சொல்லணும். நம்மள மாதிரியே தான் பிரசங்கம் சுருக்கமாக இருக்கணும், ஜபம் சுருக்கமாக இருக்கணும், அந்த மாதிரி கேட்டகரி அவங்க. அதனால தான் மார்க் 16 அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டாரு? சுருக்கிட்டாரு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். மார்க் எப்பவுமே ஷார்ட்டாக தான் எழுதியிருப்பார் அவருடைய அந்த எல்லா சம்பவத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும். அப்போ இந்த தீரு சீதோன் பட்டணம் என்பது ஏன் ரொம்ப முக்கியம்? யோசுவாவின் நாட்களிலே ஜனங்கள் கானானை பிடித்த போது ஆண்டவர் நீங்க எல்லாரையும் அழிக்கணும்னு தான் சொன்னாரு. ஆனாலும் இவங்க ஒரு சிலரை அழிச்சாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க? விட்டு வைத்தார்கள். அப்படி விட்டு வைக்கப்பட்ட ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாத ஜனங்கள் அந்த வடக்கு பகுதியான தீரு சீதோன் பட்டணங்களுக்கு என்ன ஆயிட்டாங்க? மைக்ரேட் ஆயிட்டாங்க, குடிபெயர்ந்து போனார்கள். ஆக அந்த தீரு சீதோன் பகுதியிலே ஒரு சில யூதர்கள் வாழ்ந்தார்கள், அந்நிய பட்டணமாக இருந்தாலும். மெஜாரிட்டி அங்க வாழ்ந்தது யாரு? கானானியர்கள். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த யோசுவாவின் நாட்களிலேயே மைக்ரேட் ஆன ஜனங்கள். அப்போ மத்தேயு, இந்த யூதர்களுக்கு எழுதுகிற மத்தேயு, கானானிய ஸ்திரீ என்று சொல்லும் போதே ஒரு யூதன் இந்த சம்பவத்தை படிக்கும் போதே அவனுக்கு என்ன ஓடும்? யோசுவாவின் நாட்கள்ல என்னுடைய மூதாதியர்கள் இந்த கானான் தேசத்தை பிடிக்கும் போது அங்கிருந்து துரத்தப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தில் ஒரு கானானிய பெண்ணுக்கு இயேசு அற்புதம் செய்திருக்கிறார் என்பது ஒரு யூதனுக்கு என்ன செய்யும்? தெரியும். இப்ப மார்க்கு ஏன் அதை கிரேக்க பெண் என்று எழுதுகிறார்? அதுவும் அவர் ஒரு ஊரை சொல்றாரு, சீரோ பெனிகேயா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இன்னும் நீங்க அந்த பின்னாடி உள்ள அந்த மேப்ல அந்த தீரு சீதோன் அந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பினிஷியா அப்படின்னு போட்டிருக்கும், சைரோ பினிஷியான்னு போட்டிருக்கும் சில இதுல. அது ஏனென்றால் ஒரு காலத்திலே அது சீரியர்களுடைய ஆளுகைக்குட்பட்டிருந்தது. அந்த பினிஷியா என்பதுதான் தமிழ்ல நம்ம வாசிச்சிருப்போம் பெனிகே நாடு அல்லது பெனிகேயா பகுதி அப்படின்லாம் வாசிச்சிருப்போம். அங்க உள்ள பகுதிக்குத்தான் வருகிறார். அந்த நாட்களிலே ரோமர்களுடைய ஆட்சி இருந்தது, கிரேக்க கலாச்சாரம் தான் மேலோங்கி இருந்தது. ஆக இந்த பெண் யூத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறவர் அல்ல, முற்றிலும் கானானிய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறவர்களும் அல்ல. கானானிய பெண்ணாக இருந்தாலும் கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றுகிறபடினால் மார்க் என்னன்னு எழுதுறாரு? ரோமர்களுக்கு புரிகிற வண்ணம் அவள் ஒரு கிரேக்க பெண் என்று எழுதுகிறார். அப்ப மார்க்கவும் பொய் சொல்லல, மத்தேயுவும் பொய் சொல்லல. அப்ப அவ கிரேக்க பெண்ணா கானானிய பெண்ணா? கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றின கானானிய பெண். சரியா? அதனாலதான் சில வித்தியாசங்கள் இப்படி இருக்கும் சில சம்பவங்கள்ல. இப்போ இதை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திலே பெரும்பாலும் அவருடைய ஊழியம் கலிலேயா, கப்பர்நகூம் அந்த பகுதியில் தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் கீழே அந்த தென் பகுதியில் எருசலேம் இந்த பகுதியில் இருந்துச்சு. எதுக்கு இவர் இங்கிருந்து தீரு சீதோனுக்கு போனார்? ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருந்தாங்களோ அங்க அவருக்கு?
அதுவும் அவர் தீரு சீதோனுக்கு இங்கிருந்து டிராவல் பண்ணி போய் ஒரே ஒரு பெண்ணை தான் சந்தித்ததாக போட்டிருக்கிறது. நிறைய பேரை சந்தித்திருக்கலாம், நிறைய பேர் அற்புதம் நடந்திருக்கலாம். ஆனால் 2 சுவிசேஷகர்களும் ஒரே ஒரு பெண்ணை தான் குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சா? நடந்ததா? ஆனால் ஆரம்பம் எப்படி தான் தெரிஞ்சிச்சு? திக்கற்ற பெண்ணுடைய பிள்ளையுடைய ஜெபத்தை தேவன் அலட்சியம் பண்ணினது போலத்தான் காட்சியளித்தது. ஆனால் முடிவிலே ஆண்டவரிடத்திலே யூதர்கள் பெறாத ஒரு சாட்சியை, இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவருடைய சீஷர்களே பெறாத ஒரு சாட்சியை பெற்று கடந்து சென்ற ஒரு பெண். ஹல்லேலூயா! ஆண்டவர் ஒருபோதும் நம்முடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிறதில்லை. ஹல்லேலூயா! அப்போ அந்த சம்பவத்தை நல்லா வாசிக்கும் போது ஒரு சில காரியங்களை என்னால் கற்றுக்கொள்ள முடிந்தது. அதை தான் நான் வேகமாக காண்பிக்க போகிறேன். அந்த சம்பவத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்திற்கு நேராக. இப்போ இந்த தீரு சீதோன் பட்டணங்களுக்கு வரும்போது ஆண்டவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியாது. ஆனால் அவரை தேடி ஒருவேளை பலர் வந்திருப்பார்கள். மார்க் எழுதும்போது அவர் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார், யாருக்குமே தெரியாமல் இருக்கணும்னு யோசிச்சாரு. ஆனால் அதுக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் பின்பற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எழுதுறாரு. அங்கே இந்த பெண் வருகிறாள். அவளுக்கு எப்படி இயேசுவை பற்றி தெரியும்? நல்லா கவனிங்க. அவள் ஒரு கானானிய பெண், அந்நிய பட்டணத்தில் இருக்கிற பெண். அவளுக்கு எப்படி இயேசுவை பற்றி தெரியும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க பார்ப்போம். இயேசுவின் ஊழியத்தின் ஆரம்பத்தின் நாட்களிலேயே இயேசு அற்புதம் செய்கிறவராக, அடையாளங்களை செய்கிறவராக, வியாதிகளை சுகமாக்குகிறவராக அவருடைய ஊழியம் இஸ்ரவேல் தேசத்தை தாண்டி அந்நிய தேசங்களிலும் பிரசித்தமாகி இருந்தது. வாசிங்க 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மார்க் 3:8. கலிலேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையுள்ள பகுதிகளிலும் திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். தீரு சீதோன் பட்டணங்களில் இருந்தும் இயேசுவை கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்தாங்க. தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா நிறைய அற்புதங்கள் நடந்தது என்று வாசிக்கிறோம். அப்போ இயேசுவின் ஊழியத்தின் ஆரம்பத்தின் நாட்களிலேயே இயேசுவை குறித்து தீரு சீதோனில் இருந்த அநேக ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அநேகர் இயேசுவை தேடி வந்தார்கள். அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் போய் தீரு சீதோன் பட்டணத்திலே இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். இந்த பெண்ணும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புண்டு. நல்லா கவனிங்க. அநேகர் கேள்விப்பட்டார்கள், அநேகர் இயேசுவை தேடி வந்தார்கள், அநேகர் அற்புதங்களை பெற்று சென்றார்கள், போய்விட்டார்கள். ஆனா இந்த ஒரு பெண் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் அவ தேடி போல. இன்னைக்கு இயேசுவே வந்திருக்கிறார். அவள் வந்து சொன்ன முதல் காரியத்தை வாசிங்க பாப்போம். இப்போ வாசிங்க. இப்போ 22ஆம் வசனம். மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. போதும், நல்ல கவனிங்க. அவ சொல்ற வார்த்தை நல்ல கவனிங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று சொல்லுகிறாள். அவள் தீரு சீதோன் பகுதியில் இருந்த ஒரு பெண், அதுவும் கானானிய பெண். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று அவரை கூப்பிட காரணம் என்ன? தாவீதின் குமாரனா என்ன சொல்லுங்க? தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறப்பார். இன்னும் சொல்ல போனா யூதர்களுக்கு என்று எழுதி கொடுக்கப்பட்டிருந்த தீர்க்க தரிசனம், உலக இரட்சகராகிய மேசியா தாவீதின் சந்ததியிலே தான் வெளிப்படுவார் என்பதை யூதர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த வேதபாரகர், பரிசேயர், யூத தலைவர்கள் எல்லாரும் கடைசி வரை இயேசுவை என்னவா ஏற்றுக்கொள்ளல? மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதுதான் அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து போராட்டமே. ஆனால் தன் சொந்த ஜனங்களே ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை இங்கே அந்த கானானிய பெண் சொல்லுகிறாள். இயேசுவே அற்புதம் செய்கிறவரே, தீர்க்கதரிசியே, நன்மை செய்கிறவரேன்னு கூப்பிடுற கூட்டம் அதிகம். இயேசுவே உலக இரட்சகரே, என்னையும் ரட்சியும் என்று சொல்லுகிற கூட்டம் ரொம்ப குறைவு. ஆக இந்த கானானிய பெண் அவள் அறிந்திருந்த ஒரு காரியம், அவரை வெறும் அற்புதம் செய்கிறவராக அவள் கேள்விப்படவில்லை. அவளுக்குள் ஒரு வெளிப்பாடு இருந்தது. அவர்தான் உலக இரட்சகர் என்பதை எல்லார் முன்னிலையிலும் சத்தமிட்டு சொல்லுகிறாள். இயேசுவே
தாவீதின் குமாரனே. ஆண்டவர் எதையோ கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவர் வர்ற இடத்துல எல்லாம் அவரை குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு கூட்டம் பின்னாடி வரும். யூத தலைவர்கள் வருவார்கள், இவருடைய சீஷர்களே கூட வந்திருக்கிறார்கள். எல்லாரும் முன்னாடியும் ஆண்டவர் தீரு சீதோன்ல வந்து நிற்கும் போது அந்த கானானிய பெண் அவரை தாவீதின் குமாரன் என்று வெளிப்பட்ட மேசியா என்று அங்கீகரிக்கும் போது சுத்தி இருக்கவங்களாம் என்ன யோசிச்சிருப்பான்? நம்மளே இவரை தாவீதின் குமாரன் ஒத்துக்கிறது இல்லை, இங்க ஒரு கானானிய பெண். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜனக்கூட்டம் இஸ்ரவேல் தேசத்தை தாண்டி முழு உலகத்திலும் எழும்ப போகிறது பார் என்பதற்கு சாட்சியாக ஒரு பெண் மூலமாக ஆண்டவர் அன்றைக்கே வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இதே வார்த்தையை பர்திமேயுன்னு ஒரு குருடன் சொன்னான். அவனை எப்படி தான் கத்துனான்? இயேசுவே தாவீதின் குமாரனே. அவனை தான் எல்லாரும் சத்தம் போடாத வாய மூடுனாங்க. உண்மையிலே அங்க இருந்ததில் கண்ணு தெரிஞ்ச ஒரே ஆள் அவன் தான். மற்ற எல்லாரும் தான் குருட்டு பயிலா இருந்திருக்காங்க. ஆண்டவரை வெறும் அற்புதம் செய்கிறவர்களாக பார்க்கிற கூட்டம் மிகுதி, ஆனால் அவரை இரட்சகராக பார்க்கிறவர்களே அவரால் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக எல்லா அற்புதத்தையும் செய்யலாம், எல்லா நன்மையும் செய்யலாம், எல்லாவற்றையும் கொடுக்கலாம். ஆனால் அவர் தருகிற மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிற ஒரு மீட்பை அவர் தருகிறார். பார்த்தீங்களா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய பெரிய அற்புதம். ஆண்டவரால் நம்முடைய வியாதியெல்லாம் உடனே சுகமாக்கிற முடியும், தேவைகளை உடனே சந்தித்திட முடியும். ஏன்? ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் எப்படி உண்டாக்குனாராம்? தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆனா மனுஷன் இந்த உலகத்துல கொண்டு வந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்குவதற்கு, மீட்பை உண்டு பண்ணுவதற்கு அவர் என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? தன்னுடைய ஜீவனையே கொடுக்க வேண்டியதா இருந்தது. இவ்வளவு பெரிதான விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் அப்படின்னு அதனால தான் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ இந்த கானானிய பெண்ணுக்குள்ளாக ஆண்டவர் கண்ட ஒரு பெரிய காரியம் என்ன? எல்லாரும் என்னை அற்புதம் செய்கிறவர், தீர்க்கதரிசி, போதகர், ரபி இப்படியெல்லாம் கூப்பிடும்போது இங்கே ஒரு புறஜாதி பெண் என்னை உண்மையிலேயே இரட்சகர் என்று அங்கீகரித்தா. பார்த்தீங்களா? அதைத்தான் ஆண்டவர் சுத்தி இருந்த மக்களுக்கு காண்பிக்கிறார். சரி, அவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாலே முதலாவது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆண்டவரை உண்மையாக அவரை சரியாக புரிந்து கொண்ட ஒரு வெளிப்பாடு பெற்ற பெண். உடனே ஆண்டவர் மனசு இறங்கி என்ன ரட்சகரேன்னு கூப்பிட்டாளேன்னு சொல்லி உடனே அவளுக்கு பதில் கொடுத்துட்டாரா? ஆமாம். ஆண்டவர் அலட்சியம் பண்ணிட்டாரோ? நான் எப்படி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்க? என்ன பண்ணியிருக்கணும்? சும்மா வந்து கூப்பிட்டவனுக்கெல்லாம் உடனே அற்புதம் பண்ணிட்டு ஆண்டவரை சரியாக புரிந்து கொண்டு தேடுகிற ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? பதிலே கொடுக்கல. சில நேரத்தில் உங்களுக்கும் பதில் இல்லாமல் இருக்கோ? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை கானானிய பெண்ணை போல நீங்களும் ஆண்டவரை அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்களோ? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலே பாக்கியம் பெற்றவர்கள். ஆமாம். ஆனால் அந்த சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி ஆண்டவரே என் மேலே கோபமாக இருக்கிறீரா, அதுக்கு நீங்களே கேட்டுக்கிறணும். இப்படியும் கேட்டுக்கோங்க, ஆண்டவரே நான் உண்மையாக தேடுறேனே உங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்கோங்க. சரியா? ஆனால் என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அங்கே வசனம் சொல்லுது, அடுத்த வசனத்தில் அந்த சீஷர்கள் சொல்கிறாங்க, அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, ஆமா, பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே என்று சொல்லி கல் நெஞ்சக்காரர்களாகிய சீஷர்களே வந்து இயேசு கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. யார் ரெக்கமெண்டேஷன் பண்றா? கல் நெஞ்சக்காரர்களாகிய சீஷர்களே வந்து இயேசுவிடத்துல ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. இயேசுவே என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு? சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது என்ன சொன்னார் இயேசு? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. காணாமற் போன ஆடுகளாகிய அடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நீங்க எங்க போக கூடாதுன்னு போட்டிருக்காரு? புறஜாதி பட்டணங்களுக்கு பிரவேசியாமல் போட்டிருக்காரா? மத்தேயு 10ஆம் அதிகாரம்
ஆமாம், 5ஆம் வசனத்துல வாசிங்க. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டுக்கு போங்கள். ஆண்டவர் தான் கட்டளையிட்டார். நீங்கள் வேற எங்கேயும் போகக்கூடாது, எங்கே தான் ஊழியம் செய்யணும், முதல்ல இஸ்ரவேலுக்கு தான் முதல்ல நீங்கள் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு இவரே முதல்ல எங்கே போயிருக்கிறாரு? இவரே புறஜாதி பட்டணங்களுக்கு போயிருக்கிறார். இயேசு என்ன பண்ணிட்டார்? தான் கிழிச்ச கோட்டை தானே தாண்டிட்டாரோ. அவர் சீஷர்களை தான் போக வேணான்னு சொன்னார். ஏன்னா சீஷர்கள் எடுத்த உடனே புறஜாதி பட்டணங்களுக்கு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஏற்கனவே நான் சமாரியரை குறித்து இங்கே ஒருத்தர் செய்தி பேசியிருக்கிறேன். இயேசு சமாரியர் பட்டணங்களில் போய் அங்கே நைட்டு தங்கலான்னு போகும்போது அந்த ஊர் மக்கள் இடம் கொடுக்கலன்னு சொன்ன உடனே இந்த யோவானு யாக்கோபு உடனே என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, உடனே அக்கினி இறக்கி என்ன பண்ணுவோம், இவனுங்களை போட்டு தள்ளும். ஏன்னா இவனுங்களை தனியாக புறஜாதி பட்டணங்களுக்கு அனுப்புனா இவன் ஊழியம் செய்ய மாட்டான், அட்டு ஊழியம் தான் செஞ்சுட்டு வருவான்னு இயேசுக்கு தெரியும். அப்போ இந்த சீஷர்கள்லாம் யோசிச்சிருப்பாங்கல்ல, என்னடா இவர் நம்மளை புறஜாதி பட்டணங்களுக்கு போக வேணான்னு சொல்லிட்டு இவர் தீர்வு சீதனுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி கல்லெஞ்சம் கொண்ட சீஷர்கள் கூட அவர்களே மனம் இறங்கி இயேசுவே ஏதாவது பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவளுடைய அழுகுரல் இருந்திருக்கிறது. அதை தான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போ யோசிச்சு பாருங்களேன், அதுக்கு கூட ஆண்டவர் பதில் சொல்லலையாம் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அலட்சியம் பண்ணியிருக்கிறார்ல ஆண்டவர். ஆனால் அதை விட்டுருங்க, வசனம் சொல்லுது அவள் பின்தொடர்ந்து வந்தாலாம். எவ்வளோ தூரம் வந்தான்னு நமக்கு தெரியாது. 1 கிலோமீட்டர் வந்தாலோ 2 கிலோமீட்டர் வந்தாலோ நமக்கு தெரியாது. நீங்கள் ஜோம் பண்ண வரீங்க, சர்வீஸ் முடிஞ்ச உடனே பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ண வரும்போது பாஸ்டர் உங்களை பார்த்துட்டு அப்படியே திரும்பி அப்படி கீழே அப்படி போயிட்டார். நீங்கள் பின்னாடியே போகிறீங்க, சரியா? அவர் திரும்ப அப்படி போய் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டார். நீங்கள் பின்னாடியே போகிறீங்க, அவர் மேலே ஏறி வந்துட்டார். உங்களை கண்டுக்கவே இல்லை, என்ன பண்ணுவீங்க? பாஸ்டருக்கு இப்போல்லாம் இருக்கிறவங்க தான் கண்ணுக்கு தெரியும் சொல்லுவோம்ல. ஆமாம், பேசின 4 பேர் உட்காந்துருக்கீங்க, எனக்கு தெரியுது. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? வசனம் என்ன சொல்லுது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால். அந்த உம்மை உறுதியாய் பற்றி கொண்டதுனா என்ன அர்த்தம்? அவர் எனக்கு பதில் கொடுத்தாலும் சரி, அவர் பதில் கொடாமல் போனாலும் சரி, அவர் செவியை மறைத்து கொண்டாலும் சரி, அவருடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் சரி, நான் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடினால் பூரண சமாதானம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் செவி கொடுக்காதது போல காட்சியளித்தாலும், அவள் உண்மையாக அறிக்கை செய்யும் போதும், அவளை ஆண்டவர் அலட்சியம் பண்ணினது போல காணப்பட்டாலும், அவரை விடாமல் பின்தொடர்ந்த ஒரு பெண் என்பதை ஆண்டவர் அங்கே நம்ம எல்லாருக்கும் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை செய்த பெண்ணை ஆண்டவர் கண்டுக்காம வந்துகிட்டே இருக்கிறார். அவள் பின்தொடர்ந்து வர்றா. அப்ப கூட ஆண்டவருக்கு மனசு இறங்கல. முதல்ல அவள் ஆண்டவரை யார் என்ற ஒரு வெளிப்பாடுள்ள ஒரு பெண். இரண்டாவது, அவரை உறுதியாய் பின்பற்றின ஒரு பெண். உலக பிரகாரமான மனிதர்கள், மற்ற தெய்வங்களை வழிபடுகிறவர்கள் ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? ஆமாம், மொட்டை போட்டுக்கிறேன், அப்புறம் என்ன பண்ணுறேன், பாத யாத்திரை போகிறேன், எதுக்கு? எனக்கு இது நடந்தா அது செய்கிறேன். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது? அவர் என்னை கொன்று போட்டாலும், ஆமாம், அல்லேலூயா வராது என்று எனக்கு தெரியும். ஆமாம், அவர் என்னை தப்புவித்தாலும் தப்புவியாமல் போனாலும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவன் எப்படி பின்பற்றிருக்கிறான்னு பாருங்க. அப்ப கூட இயேசு திரும்பி அவளை பார்க்கலையா, யார்கிட்ட பேசுறாரு பாருங்க. சீஷர்கள்ட்ட என்ன சொல்றார்? அதற்கு அவர் ஆமா, இப்போ சொல்றாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் அனுப்பும் போது என்ன வார்த்தையை சொன்னாரோ, நான் யாருக்காக அனுப்பப்பட்டேன்னு சொல்றாரு? காணாமற் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு தான் அனுப்பப்பட்டேன். இவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்யல, வரல. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இப்படிலாம் தியானிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது, நல்லா கவனிங்க. அந்த பெண்ணு நியாயப்படி திருப்பி என்ன கேட்டிருக்கணும் சொல்லுங்களேன்? நீங்களும் நானா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? காணப்படாமற் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு நீர் வந்தவரா இருந்தா உங்க ஏரியாலே இருந்திருக்கணும். எங்க ஏரியால வந்துட்டு எங்களையே நீர் இப்படி பேசுவீரா அப்படின்னு சொல்லி நானா இருந்தேன்னா நியாயப்படி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? காணப்படாமற் போன இஸ்ரவேல் வீட்டுக்கு வந்தீர்னா, இயேசுவே நீர் எங்க இருந்திருக்கணும்?
இஸ்ரவேல்லையும் எருசலேம்லையும் அங்கே இருந்து ஊழியம் செஞ்சிருக்கணும். இங்கே எதுக்கு வந்தீங்க? அப்படித்தானே கேட்டிருக்கணும். நானாக இருந்தால் அப்படி தான் கேட்டிருப்பேன். நீதியான கேள்வி தானே, கரெக்டான கேள்வி தானே. நான் அப்படி கேட்டு இயேசுவை வாயடைத்து அந்த பெண்ணால் அனுப்பி வைத்திருக்க முடியுமா? அனுப்பி வைத்திருக்க முடியும்ல. எல்லாரும் முன்னாடியும் அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி கேட்டு அனுப்பியிருந்தா இயேசு தலை குனிஞ்சு போயிருப்பாரு. அவளுக்கு அற்புதம் நடந்தே இருக்காது. அதை புரிந்திருந்த அந்த பெண் சொல்லுகிறாள். அடுத்த வார்த்தை என்ன சொல்றா பாருங்களேன். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அடுத்ததான் அந்த பெண் நம்ம பார்க்கறது என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய சுய நீதியை வெளிப்படுத்தும் வண்ணம் ஆண்டவரை கேள்வி கேட்காத ஒரு பெண். ஹல்லேலூயா. நானா இருந்தேன்னா ஒரு நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டு நம்ம பேசுறோம்ல. எந்த ஏரியாவில் வந்து யாரை பற்றி பேசிட்டு இருக்கேன், ஏன் ஏரியாவுக்குள்ள வந்து அப்படிதான் கேட்டிருப்பேன். நானா இருந்தா நானும் போனா போதும் ஏதோ அவ்வளோ தூரம் கூப்பிட்டுக்கிட்டே வரேன். எங்கள் ஏரியாவில் வந்து எங்கள் ஊரை பற்றியே தப்பாக பேசுறதுக்கு எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு தான் கேட்டிருப்போம். பல நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நீதியை வெளிப்படுத்தி நம்மளை அறியாமலே பேசிக்குவோம், மனசுக்குள்ளே பேசிக்குவோம். ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட உண்மையாக ஜெபம் பண்ணனே, உண்மையாக உபவாசம் இருந்தனே, உண்மையாக கொடுத்தனே, உண்மையாக ஊழியம் செஞ்சனே, உண்மையாக அதை செஞ்சனே, உண்மையாக இதை செஞ்சனே அப்படின்னு நியாயமாக கேட்குறதுக்கு நம்மள்கிட்ட நிறைய கேள்வி இருக்கும். ஆனால் அந்த கேள்வியை கேட்டோம்னா ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே நீங்கள் உட்கார்ந்துருக்க வேண்டியதான். ஏன்னா வசனம் சொல்லுது ஏசாயாவில், நம்முடைய நீதியெல்லாம் எப்படி கந்த, அதை அழுக்கான கந்தைன்னு சொல்லக்கூடாது, அழுக்கான கந்தையாக இருக்குதுன்னு சொல்லணும். ஆமாம், வீட்டில் வண்டி துடைக்கிறதுக்கு ஏதாவது கரித்துணி வச்சுருப்போம் தெரியுமா? உங்கள் நீதி ரொம்ப பெருசாக உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன பண்ணுங்கள், ஆண்கள் வீட்டில் வண்டி கிண்டி துடைக்கிறதுக்கு ஏதாவது கரித்துணி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து பார்த்துக்கோங்க. டேய் உன் நீதியெல்லாம் எப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது. பெண்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா வீட்டில் கிச்சனில் வச்சுருப்பீங்க தெரியுமா, க்ளீன் பண்ணுறதுக்கு கன்றாவியாக ஒரு துணி வச்சுருப்பீங்களே. இப்போ எங்கள் வீட்டை யோசிப்பாங்க, இப்படிலாம் சொன்னீங்கன்னா நம்ம வீட்டில் அப்படி தானே இருக்குன்னு நினைப்பாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. அங்கே உட்காந்து வேறு வழி இல்லை, இருக்கிறது தான் சொல்கிறேன் நான். கன்றாவியாக ஒரு துணி வச்சுருப்பீங்களா, அதை எடுத்து பார்த்துட்டு ஆண்டவருக்கு முன்னாடி ஓ நீதி எப்படி இருக்கு, இப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நீதியெல்லாம் கீழே இறங்கிடும். 2 பேர் இயேசுட்ட ஜெபம் பண்ண போனாங்க, ஆண்டவர்கிட்ட ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போனாங்க. ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்ணா, தூரத்தில் நின்று பாவியாகிய என் மேல் கிருபையாயிருன்னு சத்தமிட்டு ஜெபம் பண்ணானா. ஆனால் இன்னொருத்தர் எப்படி போனார், ஆண்டவரே நான் வாரத்துக்கு 2 நேரம் உபவாசம் இருக்கிறேன், எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் இந்த ஆயக்காரனை போல் அல்ல, மற்ற எல்லாரை போலும் அல்லன்னு அவன் சத்தமாக ஜெபம் பண்ணல, தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். வசனத்தை வாசிச்சு பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாவியாக என் மேல் கிருபையாயிருன்னு சத்தமாக ஜெபம் பண்ணான் ஒருத்தன். ஆனால் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துகிற மாதிரி எங்கே ஜெபம் பண்ணானா, தனக்குள்ளே ஜெபம் பண்ணானா. இந்த நம்முடைய நீதியை வெளிப்படுத்துறது நம்ம வாயை விட்டு வெளியே சொல்ல மாட்டோம், ஆனால் எங்கே வந்துடும், உள்ளுக்குள்ளே நான்லாம் அவங்கள மாதிரி கிடையாது, நான்லாம் ஆண்டவருக்காக எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே வந்துடும். ஆனால் ஆண்டவர் அவன் உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்ணதை வெளியரங்கமாக எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டார். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்த. ஆமாம், அவளுக்கு நியாயமான காரணங்கள் இருந்தது இயேசுவை திருப்பி கேள்வி கேட்கறதுக்கு. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்காத ஒரு பெண். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் அற்புதங்களை அவள் பெற்றுக்கொண்டாள். அடுத்து ஆண்டவரே வந்து சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 26ஆம் வசனம். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆமாம், இது அதோட மோசம். முதல்ல சொன்னதாவது பரவாயில்ல, நான் காணப்படாமற் போன ஆடுகளுக்கு வந்தேனே அன்றி உங்களுக்கு வரலன்னு சொன்னதாவது பரவாயில்ல. அதாவது சீஷர்கள்ட்ட பேசுறாரு. இது யாருக்கிட்ட சொல்றாரு, அவள்கிட்ட டைரக்டா. பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது. ஆக்சுவலாக நான் ஒரு இதில் வாசித்தேன், ஒரு சில வேத அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாட்களில் யூதர்கள் வந்து இந்த நாய்களை ரொம்ப வெறுத்தாங்களாம், பெட்ஸாக கூட அவங்க வச்சுக்க மாட்டாங்களாம். ஆனால் இந்த ரோம கலாச்சாரத்தை பின்பற்றவங்க நாய்களை பெட்ஸாக வச்சுக்குவாங்களாம். அப்போ எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள் கரெக்டாக. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு பிள்ளைங்க யார் தான், காணப்படாமற் போன இஸ்ரவேல் வீட்டார் தான் எனக்கு யார், பிள்ளைங்க. ஆமாம், நீங்கள்லாம் நாய்க்குட்டின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நாய்க்குட்டிக்கு எடுத்து போட மாட்டேன். ஆண்டவர் எப்படி நைஸாக சொல்கிறாரு பாருங்க.
ஊசி என்னது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி அப்படியே ஓமை அணி உருவக அணி எல்லாம் வந்துருச்சாங்க. அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? அதுவும் வந்தது நம்ம ஏரியாவுக்கு வந்து என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நம்மள்ட்ட யாராவது இப்படி சொன்னால் என்ன சொல்லுவோம்? அதே கேள்வி தான். நீங்கள் யாரோ பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ண வரீங்க, வந்து ஜோம் பண்ணுறதுக்கு வந்து நிற்கும்போது பாஸ்டர் வந்து முதல்ல நான் வந்து யாருக்கு தான் ஜோம் பண்ணுவேன், முக்கியமான ஆட்களுக்கு தான் ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு பெண்ணால் அங்கே நிற்க முடியுமா? நமக்கு என்னத்தான் ஆனாலும் மானம் மரியாதை முக்கியமாச்சே, என் பொண்ணுக்கு சுகம் ஆவல்னாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம் நம்மளா இருந்தா? ஆமாம், கிளம்பி போயிருப்போம், இல்லை ஏதாவது சண்டை இழுத்துருப்போம், பம்பு இழுத்துருப்போம், கூட 4 பேரை கூட்டிகிட்டு வந்து இவர் எப்படி அவர் சொந்த ஊருக்கு போயிடுறாருன்னு பார்ப்போம்டா. பப்ளிக்காக மன்னிப்பு கேட்காம யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போடு, மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடணும் விடாம என்ன செய்ய மாட்டோம்? விட மாட்டோம். நம்ம ஆட்களும் நிறைய பேர் எதையாவது பேசி போட்டு உடனே ஒரு மன்னிப்பு வீடியோ போட வேண்டியது. ஆண்டவர் அன்னைக்கு எப்படி பேசியிருக்கிறாரு பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். அந்த சூழ்நிலையிலே கூட அவள் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. அடுத்த வசனம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால், அவளுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குங்க, ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி அள்ளிலாம் எனக்கு கொடுக்க வேணாம், கொஞ்சோண்டு கிள்ளி கீழே போட்டாலே போதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வாழ்க்கை மாறும் என்கிற அசைக்க முடியாத விசுவாசம் அந்த கானானிய பெண்ணுக்கு இருந்தது. அல்லேலூயா. அவர் வண்டியா பேசணும், பக்கமா பேசணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னா போதும். எப்படி கேட்குறா பாருங்க. ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, நான் நாய் தான், லெட் மீ பி எ டாக், நான் நாயாவே இருந்துட்டு போறேன், எனக்கு நீங்க பிளேட்ல இருக்கிறதெல்லாம் கொடுக்க வேணாம், நீங்க கீழே கொஞ்சம் சிந்துவீங்க தெரியுமா, அதை போட்டுருங்க ஆண்டவரே. எவ்வளவு பெரிய விசுவாசம். அதை தான் ஆண்டவர் அங்க காண்பிக்கிறார். முதல்ல அவர் நல்ல ஒரு புரிதலோடு இருந்தால், ஆண்டவர் இரட்சகர் என்பதை அறிந்திருந்தால், விடாமல் உறுதியாக அவரை பின்பற்றினால், தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தல, தன்னை முற்றிலுமாக தாழ்த்துகிற ஒரு பெண்ணை அங்கே பார்க்கிறோம். அதான் யாக்கோபுல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தாழ்மை வந்துச்சா? பல நேரத்தில் ஜெபம் கேட்கப்படலன்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்களா? என்னுடைய ஜெபம் அலட்சியம் பண்ணப்படுறது மாதிரி தெரியுதுன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஆண்டவரே, இன்னும் எந்தெந்த பகுதியில் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய செயல்களில் தாழ்மையின் சிந்தையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு முன்னாடி நான் எந்த விதத்தில் பெருமையை காண்பித்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களை நீங்களே நிதானித்து பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு அதை காண்பிப்பார். அவளுக்கு தெரியும், எனக்கு இயேசுவை விட்டா வேற வழி கிடையாதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். எனக்கு இருக்கிற புகலிடம், எனக்கு இருக்கிற ஒத்தாசை வரும் பர்வதம், மறைவிடம் எல்லாமே அவர்தான் என்பதை அவள் நன்கு அறிந்திருந்தாள். இயேசுவை விட்டா எனக்கு வழி கிடையாதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இங்க வந்திருக்கிறார் என்பதை அவள் தெளிவாக புரிந்திருந்தாள். ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருது, உங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பாடுவோமா? அது ஒரு மலையாள பாட்டு, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாடியிருக்கிறாங்க. மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திடார் தினம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுவின் அருகில் உண்டு. மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திடார் தினம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுவின் அருகில் உண்டு. மறந்திடார் தினம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுவின் அருகில் உண்டு. அனுதினமும் கிருபையினால் அவரே எந்தன் முன்மாதிரியாய், அனுதினமும் கிருபையினால் அவரே
மடியில் மறந்திடார் தினம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. மறந்திடார் தினம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. அவர் ஒருபோதும் உங்களை மறக்கிறதே இல்லை. அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறதே இல்லை. அவர் ஒருபோதும் உங்கள் ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிறது இல்லை. ஹல்லேலூயா. அடுத்தங்க ஆண்டவர் சொல்றார், அதை சொன்ன உடனே இதற்கு மேல ஆண்டவரால் அலட்சியம் பண்ற மாதிரி நடிக்க முடியல. அதான் நான் சொல்லுவேன், இவ்வளவு நேரம் ஆண்டவர் எதோ சொல்லி அப்படியே பொறுமையாக இருக்கிறார். அவள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் சொல்ற வார்த்தை என்ன? ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லல. அன்றைக்கு அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொன்னாரு உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்லி. இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொன்னார். அதே வரிசையில ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. அங்க கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் பார்க்கணும், பின்னாடி வர்ற குறை சொல்றதுக்கு வந்து நிற்கிற கூட்டம் எல்லாம் இதை பார்க்கணும் என்பதற்காகவே ஆண்டவர் அவளை பொறுமையோடு கூட்டிட்டு வந்து கடைசியில் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிது என்றார். தன்னுடைய பெரிய விசுவாசத்தை தன்னுடைய கிரியையின் மூலம் வெளிப்படுத்தின ஒரு பெண். ஹல்லேலூயா. ஆமா, உங்க கிரியையின் மூலம் விசுவாசத்தை வெளிப்படுத்துறோமா? விசுவாசம்னா என்னது? எபிரேயர் 11 அதிகாரத்துலேருந்து வசனம் சொல்லுவீங்க. விசுவாசம்லாம் என்னது? நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் விசுவாசத்தோடு தான் ஓடுறோம். ஆனால் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குல்ல. எல்லாரும் இந்த எம்டிசி பஸ்ஸில் போகிறீங்கல்ல, பஸ்ஸில் எல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்கல்ல, பஸ்ஸில் போய் ஏறின உடனே டிரைவர்கிட்ட போய், ஹலோ நீர் உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? எத்தனை வருஷமாக ஓட்டியிருக்கிறீரு? பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவீரா? உன் லைசன்ஸை காமின்னு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஆமாம், அவர் யார் எவர்னே தெரியாது, என்ன தான் ஏறி உட்காடுறோம், விசுவாசத்தோடு தான் ஏறி உட்காருவோம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஓட்டுவாருமா? விசுவாசத்தோட வாங்கினா என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் டவுட் வந்துடுது, நிறைய கேள்வி வந்துடுது. போய் கேட்டு பாருங்களேன். ஒரு நாள் மெட்ரோவில் போகும்போது நம்ம பைலட், லோக்கோ பைலட் கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். என்ன சொல்லுவார்? ஏடா கண்டக்டரை கூப்பிட்டு, ஏடா லூஸ் எல்லாம் வண்டியில் ஏற்றிருக்கீங்க, இறக்கி கொடுப்பான்னு இறக்கி விட்டு போயிடுவார். ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் செய்ய மாட்டாருன்றதுனால நம்மளும் கேள்வி கேட்டுகிட்டே உட்காந்துருக்கோம்ல. ஆண்டவரிடத்திலே தன்னுடைய பெரிய விசுவாசத்தை வெளிப்படுத்தின ஒரு பெண். ஆனால் நான் காண்பிக்க விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்திலிருந்து அவர் சொல்றாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் என்று நினைக்கிறேன், வாசிக்கலாமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அது தீரு சீதோன் பட்டணமோ, இந்தியாவில் இருந்தவர்களோ, சென்னையில் இருந்தவர்களோ, எங்க இருந்தவர்களோ, அவர்கள் எல்லாரும் என்னவா மாறி இருக்கிறாங்க? பிள்ளைகளாக மாறி இருக்கிறார்கள். நீங்களும் நானும் துணிக்கைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாய்க்குட்டிகள் அல்ல. ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி மாத்திருக்கிறாரு? பிள்ளைகளாக மாத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நமக்கு உண்டு. சில நேரங்களில் தகப்பன் அமைதியாக இருப்பது போல காட்சி அளிக்கலாம். 22வது சங்கீதம், கடைசியாக அந்த வசனத்தை எடுக்கலாமா? 22ஆம் சங்கீதத்தை எடுங்க பார்ப்போம். 22ஆம் சங்கீதம் 24வது வசனமா? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார். அப்படியே எல்லாரும் முழங்கால் படிடுங்க பார்ப்போம். தேவ சமூகத்தில் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிறது இல்லை. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில், நீர் என்னுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிறது இல்லைன்னு உங்கள் விசுவாச அறிக்கையை பண்ணுங்க பார்ப்போம். அன்றைக்கு அந்த சங்கீதக்காரன் சொன்னது போல,
திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணுகிறதில்லை. திக்கற்றவர்களுடைய கண்ணீரை அவர் கண்டும் காணாமல் விடுகிற தேவன் அல்ல. அவருடைய சமூகத்திலே வரும்போது, அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய சமூகத்திலே வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, அவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, அவர் ஒருபோது நம்முடைய ஜெபத்தை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அவருடைய சமூகத்தில் அப்படியே உங்க வாய்களை திறந்து நீங்க அறிக்கை பண்ணுங்க பாப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஜெபத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய எல்லா வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவர்கிட்ட உண்மையா கேளுங்க. ஆண்டவரே, நான் பல நாட்களாக ஜெபித்து காத்திருந்து ஆண்டவர் ஒருவேளை என்னுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணிட்டாரோன்னு சந்தேகத்தோட வந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசி இருக்கிறார் என்று நீங்க சொல்லுவீங்கன்னா, ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது இன்னும் தாழ்மையின் சிந்தையோடு என்னை ஒப்புக்கொடு என்று சொல்லுகிறார். அப்படி நல்ல தீர்மானம் நீங்க எடுப்பீங்கன்னா உங்க கரங்களை உயர்த்தலாம். ஆண்டவர் உங்கள் கரங்களை பார்க்கிறார். கரங்களை உயர்த்த ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இன்று முதல் கூட இருந்து உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் அளிப்பதற்கு அவர் போதுமானவர், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தின உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் மனம் இறங்குவீராக. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தருவீராக. ஆண்டவரே, கண்ணீரை கணக்கிலே வைக்கிற ஆண்டவர், கண்ணீர்களை துருத்தியிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை சங்கீதக்காரன் சொன்னது போல, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீ அற்பமா எண்ணுகிறதில்லையே. இந்த பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் அளிப்பீராக. மீதமுள்ள பகுதிகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே.